வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று YouTubeல ஒரு நல்ல ஒரு கேள்வி, டிஃபரெண்டான ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. கூகுள் பி. அவரோட கேள்விய பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. அடுத்த கேள்வி பதில நேரத்தில் நீங்கள் இதை சொல்லலாம் ஐயா. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். குருஜி ஐயா ஓரிடத்தில் சொல்லியிருப்பார், புளூட்டோ, யுரேனஸ், நெப்டியூன் இந்த கிரகங்கள் எல்லாம் ஜாதகத்தில் எடுத்துக் கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அதனுடைய சுற்றுவட்ட பாதை 150 வருடங்கள். ஒரு சுற்று கம்ப்ளீட் பண்ண 150 வருடங்கள் ஆகுது. அது மனுஷனோட ஆயுள கடந்து போறனால அது இல்ல அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்பொழுது நாம் பூமியில் வாழ்கிறோம். எல்லோருமே அடுத்து அறிவியல் வளர்ச்சி மேம்படும் பொழுது, அருகில்னு போட்டிருக்காரு. அறிவியல் வளர்ச்சி மேம்படும் பொழுது நாம் செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்தால் நெப்டியூன், புளூட்டோ, யுரேனஸ் இந்த கிரகங்களின் தாக்கம் இருக்கும் தானே? ஏனென்றால் அப்பொழுது நாம் அருகில் செல்கிறோம் அல்லவா? இதற்கு விளக்கம் தரவும் ஐயா. ஓகே, இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, இயல்பாகவே வந்து இந்த ஜோதிட அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா நெப்டியூன், யுரேனஸ் இந்த பக்கம்லாம் நம்ம போக மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜோதிட அமைப்புகள்ல ஓகே, எல்லா அமைப்புகளும் ஓகே, ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னணியில என்ன மாதிரியான விஷயம் இருக்கும், அது வந்து லாஜிக்கா இருந்தா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன், லாஜிக் இல்லைன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அதுல ஏன் நெப்டியூன், யுரேனஸ் இந்த மாதிரியான கிரகங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஜோதிடத்துல ஒரு மனிதரோட அமைப்புகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த ஜாதக கட்டத்துல பாத்தீங்கன்னா சூரியன் தலைமை கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சூரியன்ற சிம்ம வீடு அப்படின்றது பூமியை குறிக்கிற இடங்க. ஓகேங்களா? அது பூமியை மத்தியமமா வச்சு குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த பூமிக்கு இது எப்படியா நீ சொல்லுவ? பூமிக்கு பக்கத்துல தானுங்க சந்திரன் இருக்கு, சிம்மத்துக்கு பக்கத்துல தானே கடகம் இருக்கு, பூமியோட துணைக்கோள் தானே சந்திரன், சூரியனை தானங்க சோலார் சிஸ்டம் சுற்றி வருது. என்னைக்காவது சூரியனை நம்மளாம் சுத்திட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஜோதிடம் எங்கேயாவது விளக்கம் கொடுத்திருக்கானா? இல்ல. ஜோதிடம் மிகப்பெரிய அறிவியல் சாஸ்திரம். அத உங்களுக்கு நல்ல சுத்தமான மூளையை வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில கிளியரான விளக்கம் தெரியும். அதுல சூரியனுக்கு சிம்மத்துக்கு பக்கத்துல கடக வீடு இருக்கு, பூமிக்கு பக்கத்துல தான் இது இருக்கு, என்ன இருக்கு, சந்திரன் இருக்கு. அதனாலதான் சிம்மத்துக்கு பக்கத்துல இவரு வச்சிருக்காரு, யாரு, கடகத்தை வச்சிருக்கோம். அதே மாதிரி ஜாதக கட்டத்தின் எண்டு என்ன, முடிவு என்ன, சனியுடைய மகர கும்ப லக்னங்கள், அந்த அந்த அமைப்புகள் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நீள்வட்ட பாதை அமைப்புகள் மாதிரி இருக்கும். இந்த தன்மையில பாத்தீங்கன்னா சூரியனின் ஒளி பட முடியாத ஆக இறுதி கிரகம் சனி அப்படின்னு வருதுங்க. அதாவது ஒளியின் மிக உச்சமான கிரகம் சூரியனும் சந்திரனும், ஒளி முழுமையாக இழந்திருக்கக்கூடிய கிரகம் சனி அப்படின்னு வந்துருது. அப்ப ராகு கேதுக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுவும் கேதுவும் பூமியுடைய சந்திரனுடைய நிழல் தானே தவிர அவங்க ஜுப்னு ஒரு லைட் அடிச்சா காணாம போயிருவாங்க, ஒரு குரு பார்த்தா குருவா மாறிடுவாங்க, சுக்கிரனோட வீட்டுல இருந்தா சுக்கிரனா மாறிடுவாங்க. அதனால அவங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படல. ஓகே, இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சனி வந்து தன்னுடைய காரக அமைப்புகளை, தன்னுடைய ஆதிபத்திய அமைப்புகளை தன்னோட வீட்டுல இருந்து எடுத்து அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? சூரியன் ஓகே, ஒருத்தர் அரசாங்க வேலையில இருக்கணுங்க, உயிர் பறவையில போகணுங்க, சிம்மம் கெட்டு போச்சுங்க, உங்களுக்கு அரசாங்க வேலை இல்லைங்க அப்படின்னு சொல்றோம்ல. ஏன்? சூரியன் தன்னுடைய நல்ல பலன்களையோ கெட்ட பலன்களையோ, குறிப்பாக நல்ல அமைப்புகளை தன்னோட சிம்ம வீட்டுல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த சிம்ம வீடு கெட்டு போச்சுன்னா அந்த வீட்டுல இருந்து எடுத்து அவரால் கொடுக்க முடியாது. சுக்கிரனுடைய வீடுகள்ல நல்ல சுப கிரகங்கள் இருந்தா அவங்களுக்கு திருமணம், காதல் அமைப்புகள் சக்சஸ் ஆகும். அதே சுக்கிரனோட வீட்டுல ராகு இருக்கிறாரு, சனி செவ்வாய் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காதல், இந்த தாம்பத்தியம், இன்டர்கோர்ஸ் மாதிரியான விஷயத்துல பிரச்சனைகள் வந்துடும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா திரும்பி பார்த்து தன்னோட ரிஷப துலாம் வீட்டுல இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பாவகங்கள் வகுக்கப்பட்ட பாவகங்கள்னு சொல்லலாம். அது தலையில இருந்து பாதம் வரைக்கும் 12 பாவகங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க செவ்வாய் கிரகத்துல போய் வாழ்வீங்களான்றதே முதல்ல அந்த கேள்விக்கு பதில் இருக்கான்னு கேட்டா அதுக்கு இன்னும் அறிவியலாலே எந்த விதமான பதிலும் சொல்ல முடியல. சரிங்களா? அது நடக்கிறப்ப அந்த விஷயத்த பார்த்துக்குவோம். ஆனா இந்த செவ்வாய்க்கு போய் வாழ்ந்துட்டோம்னாக்கா நமக்கு வந்து யுரேனஸ் அமைப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க செவ்வாய்க்கு போகணும்னா கும்பம் சார்ந்த வீடுகள், காற்று ராசிகள் பலமா இருக்கணும். அதற்கு அடுத்த நிலையாக கன்னி வீடு, அந்த வானியல் சார்ந்த அமைப்புகளையும் பற்றி படிக்கிறதுக்கும் அதன் பற்றியான நாலேஜ் உங்களுக்கு புரியறதுக்கும் கன்னி வீடு பலமா இருக்கணும். இது வலுத்திருக்கிற ஒருத்தர் தான் ஸ்பேஸ் மற்றொரு அமைப்பு அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனா
இந்த ஜோதிடம்ன்றது பூமியை மத்தியமாக வைத்து பார்வையின் அடிப்படை, அதுதானுங்க திருக்பலம், திருஷ்டி அப்படின்னு என்னத்த சொல்றோம்? பார்வையின் அடிப்படையில். அதனாலதான் திருக்கணிதம், திருக்கணிதத்தை முறையா பயன்படுத்துங்க. திருக்கணிதம் தான் துல்லியமானது அப்படின்னு சில இடத்துல ஏன் சொல்றோம்னா, பார்வையின் அடிப்படையில வந்த அமைப்புகள்ல நீங்க எங்க இருந்து கிரகணத்தை பாக்குறீங்க? சில இடத்துல கிரகணம் உங்க இடத்துல இல்லைங்க, சில இடத்துல கிரகணம் முடிஞ்சிருச்சுங்க, கிரகணம் இங்கேயே நடக்கலங்க, மலேசியால இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்குங்க, இதுல பார்க்க முடியுங்க, ஆஸ்திரேலியால பார்க்க முடியுங்க அப்படின்னு சில கிரகண அமைப்புகளை சொல்றாங்களே. ஏன்னா நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க? உங்களோட பார்வையில தான் இந்த மொத்த சோலார் சிஸ்டமும் செயல்படும். ஒருவேளை நீங்க மாசுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு இந்த காரகம், இந்த ஆதிபத்திய அமைப்புகள் தான் இருக்கும். ஆனா இதே துல்லியமா செயல்படுமானா இல்ல. ஏன்னா இந்த பூமியை குறிப்பா நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி தீபாவளி மாசத்துல மழை பெய்யுற, ஐப்பசி மாசத்துல மழை பெய்யக்கூடிய நாடுகள்லயும், சித்திரை மாசத்துல நல்லா வெயில் கொளுத்தக்கூடிய நாடுகள்லயும் ஜோதிடம் துல்லியமா வந்துடும். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த யுரேனஸ், நெப்டியூன் இந்த மாதிரியான கிரகங்களுக்கு வீடுகள் கொடுக்கப்படலைங்க. ஆனா சில ஜாதகத்துல பார்ப்பாங்க, நானே பார்த்திருக்கேன், நெப்டியூன், யுரேனஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அதுக்கான வீடுகள் இல்ல, அதுக்கான அமைப்புகள் இல்லைன்னும் பொழுது அந்த துல்லியம் வராதுங்க. இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த உலகியல் ஜோதிட அமைப்புகளை கணிப்பாங்க. சுனாமி வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுதுன்னா அதை பத்தி எனக்கு தெரியாதுங்க. அது தெரியலன்னு சொல்றது எனக்கு பத்தி பெருசாக அவமானமோ எதுவும் இல்லை. எனக்கு ஜோசியம் தானே தெரியும். எனக்கு உலகியல் அமைப்புகள் அப்படிலாம் ஒன்றும் தெரியாதுல்ல. ஸோ அந்த அமைப்பு தான். அதனால இந்த விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம், இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு ஜோசியம் பாருங்க. எதுக்குங்க செவ்வாய் கிரகத்துல, புதன் கிரகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் போய் பாக்குறீங்க? ஜோதிடம், வேத ஜோதிடம், அது குறிப்பா இந்த இந்திய பாரம்பரிய ஜோதிட அமைப்புகள் பூமியை மத்தியமமாக வைத்து, அதுல கூட நீங்க சொல்லும் போது தெளிவா புரிஞ்சுங்க. கோயில்ல நவகிரகம் வைக்கும் பொழுது சூரியனை மத்தியமா வச்சு மற்ற கிரகங்களை சுற்றி தான் வச்சிருக்காங்க. இந்த அமைப்புகள்ல தெளிவா புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு சில விஷயம் புரியும். சிம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய பூமிங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் அரை பவர்னு சொல்றாங்கல்ல, 24 மணி நேரத்துல சூரியன் தன்னோட ஒளியை பூமியின் ஒரு பாகத்துல மட்டுமே செலுத்த முடியும். 12 மணி நேரம் மட்டும்தான் அவரால் செலுத்த முடியும். அதுதான் அந்த அரை பவர் அரை சுபர்னும் பொழுது பாதி வெளிச்சம் பாதி இருள்ன்றோம்ல, அது பூமியை தான். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மட்டும் நான் கொமெண்ட் எதிர்பார்ப்பேன் பிரதர் உங்ககிட்ட. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருக்கும். வணக்கம்.